ஆக்சுவலி நான் ஒன்று சொல்கிறேன், இது வந்து இன்ஸ்பிரேஷனே வந்துட்டு தீபிகா படுகோன் ஆக்சுவலி. திஸ் வாஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், அரவுண்ட் 1200 அந்த மாதிரி ஒரு ரேட்டில். இது நான் போட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஸ்டன்னிங் மேம். இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். இது மட்டும் இது அப்படி சொல்லல, ஒரு ட்ரெஸ் போட்டு இது மட்டும் மட்டும் போட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் டிஆர்பில ஃபர்ஸ்ட். இது வந்து நீங்க ஒரு யுனிக்கான ஒரு நெக்லஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி அகேன் அ ட்ரைபல் பீஸ், பட் இது வந்து ஆப்பிரிக்கா. அண்ட் இந்த மாதிரி சிமிலர் வந்து கங்குவால ரீசெண்டா போட்டோம், அது வந்து கேன்ல பண்ணிருந்தாங்க. பட் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஒன்லி மெட்டீரியல், அவ்வளவுதான். கிளாத்ல தான் செஞ்சிருக்காங்க. உள்ள ஒரு ரோப் மாதிரி இருக்கு, அது வந்து அப்படியே ஸ்டிஃபா நிக்குது. ஆப்பிரிக்கன் டான்ஸ் பண்ணலாம், ஆப்பிரிக்கன் டான்ஸ் பண்ணலாம், ஆப்பிரிக்கன் டான்ஸ் பண்ணலாம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஆக்சுவலி ஜூட் மெட்டீரியல், கோணி பை தைக்கிற மெட்டீரியல். த்ரெட்ஸை வந்துட்டு இப்படி ஃபிளாட் ஆக்கிட்டு, பட் இட் லுக்ஸ் ஸோ அமேசிங். இது அத்தனை அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டிருக்கேன். எனி பிளேன் கலர்ட் சாரி மேலே அவ்வளோ தூக்கி காட்டும். I'll just wear it on this to show you. நைஸ். குயின் ஆஃப் இங்கிலாந்து மாதிரி. ஓ மை காட். ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ரொம்ப அவர் ரக்கெட் லேடியா இருக்காரு. நாம ஒரு ரக்கட் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. So those all are the unique pieces from your accessories, right? எங்க மேம் வாங்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இது எப்படி உங்களுக்காக செய்வாங்களா இல்ல எங்க வாங்குறீங்க? இல்லைங்க, சம் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹேவ் டு சே இது வந்து எங்க மதரோட கலெக்ஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து இந்த ஹேபிட்டே வந்து எங்க கொஞ்சம் லைக் யூனோ நான் கொஞ்ச நாள் ஃபாரின்ல வாழும்போது த ஸ்டேட்மெண்ட் நெக்லஸஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பீஸ் போடுவாங்க விச் இஸ் ரியலி ஸ்ட்ராங். ஓகே. அண்ட் அது வந்து அது போட்டால் நமக்கு வேற எதுவுமே போட தேவையில்லை. அது அந்த பீஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். லைக் அது பார்த்தாலே எல்லாரும் அது மட்டும் தான் அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங் வந்து ஃபர்ஸ்ட் நான் கவன்ல ட்ரை பண்ணேன். கவன்ல வந்து அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் இருந்தது. என்ன கவன் ரோல்ல பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க that they want ஒரு ஃபீமேல் சிஇஓ லுக் வேணும். ஸோ அந்த டைம்ல நான் இந்தியாவில் இருக்கிற ஃபீமேல் சிஇஓஸை ரிசர்ச் பண்ணும்போது இட் வாஸ் நிறைய பேங்கிங் செக்டர்ல ஐசிஐசிஐ பேங்க் அவங்க எல்லாம் வந்து ஃபீமேல் சிஇஓஸ்லாம் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பார்த்து தான் நான் வந்து ஓகே வை டோன்ட் வி ட்ரை லைக் திஸ்ன்னு நான் நினைச்சேன். ஸோ சாரி மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் அதுதான் நான் கவன்ல பண்ணேன். அந்த ஸ்டைலிங் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு படத்துல. என்னோட அதே ஸ்டைலிங் தான் ரீசெண்டா உப்புப்புலி நினைக்கிறேன். Actually that is my natural style. Okay, அந்த ஒரு சாரி கட்டிட்டு சாரி கட்டிட்டு என்னோட ஹேர் ஓப்பனா விட்டு ஒரு பிரைட் லிப்ஸ்டிக் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் போடுறது தான் என்னோட ஸ்டைல் யூசுவலா. ஒரு சில இடத்துல நம்ம பார்த்திருப்போம், பட் அது ஸ்டைலிங்காக. பட் உங்களோட மொத்த கலெக்ஷனே இந்த ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம்ஸ் தான் அப்படிங்கல கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் இருக்கு. சோ பார்க்கலாம் மேம் ஒன்னொன்னா. யா ஷூர் லெட்ஸ் ஹேவ் a look. ஸோ இதுல வந்து சில திங்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ டு ஸ்டார்ட் ஐ ஸ்டார்ட் வித் திஸ் பீஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ். இது வந்து நான் கோவால வாங்கினேன். இது வந்து லம்பாடிஸ்ன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியால ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அவங்க இட்ஸ் a real coin. It's a 50 பைசே காயின், பழைய 50 பைசே காயின் வந்து அவங்க சேர்த்து வெல்ட் பண்ணிட்டு அவங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல வெல்ட் பண்ணிட்டு ஒரு இது யூனோ நெக்லஸ் ஆக்கியிருக்காங்க. இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சொசைட்டில இருக்கு. பிகாஸ் காசு மாலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல காசு மாலை காசுக்காக தான் இருந்துச்சு. ஸோ ஆமா, அந்த கால பவுண்ட் காயின் வைப்பாங்க, பிரிட்டிஷ் பவுண்ட் கோல்டு காயின்ஸ் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து காசு மாலையே கிரியேட் பண்ணுது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவ கையில சொத்து இருக்கணும், காசு இருக்கணும். ஸோ எனி டைம் ஷி கேன்
take a coin and pay for anything. ஓகே So ஓகே அந்த ஓகே ஓகே. ரீசன்காக தான் அந்த கான்செப்டே வந்தது. இந்த காசு மாலையோருக்கு பின்னாடி இவ்ளோ பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்கு. ஸோ இது வந்து அந்த லம்பாடிஸோட காசு மாலைன்னு சொல்லலாம். just to ஸோ wear ஐ it ஜஸ்ட் வேர் இட். நான் வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ தட் அதோட பியூட்டி, அந்த ஜுவல்லரியோட பியூட்டி வந்து அது அப்பதான் பியூட்டிஃபுல்லாக தெரியும். வாவ். Can I help you? யா. ஸோ இந்த பீஸ் நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப லைக் எத்னிக் ட்ரைபல் லுக், அந்த என்ன சொல்கிறது, ஜெய்ப்பூரி சாரீஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த கலம்காரி அந்த மாதிரி லுக்ல வந்து நான் எஸ். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி ட்ரைபல் சைட்ஸ் நிறைய அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். So இது one of my favorite pieces because it's a original tribal jewelry. So இது போடுறதுக்கு ரொம்ப and also நம்ம ஊர் coins 50 பைசா coins antique pieces இப்போலாம் இல்ல circulation. So அந்த ரீசன்னால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ் ஆக்சுவலி. ஸோ இங்க வந்ததுல இருந்து எனக்கு இந்த கண்ணை உறுத்தின ஒரு விஷயம் இந்த ஆரஞ்சு தான். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மேம் ஹிஸ்டரி இருக்கு? ஸோ இது வந்து நீங்க ஒரு யூனிக்கான ஒரு நெக்லஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி அகேன் a tribal piece, பட் இது வந்து ஆப்பிரிக்கா. உங்களுக்கு இந்த ட்ரைபல் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வந்து what you call authentic, antique, tribal அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பிடிக்கும். வெளியில இருந்து வாங்க யூனிக் பீசஸா இருக்கும். ஹேண்ட்மேடா இருக்கும். அந்த ஒரு ட்ரைபல் பர்சன் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப இமோஷனலா அட்டாச் ஆகும். இது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்பிரிக்கன் ட்ரைபல் பீஸ். அண்ட் இந்த மாதிரி சிமிலர் வந்து கங்குவால ரீசெண்டா போட்டோம். அது வந்து கேன்ல பண்ணிருந்தாங்க. பட் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பீஸ் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி மெட்டீரியல், அவ்வளோதான், கிளாத்ல தான் செஞ்சிருக்காங்க. உள்ள ஒரு ரோப் மாதிரி இருக்கு. அது வந்து அப்படியே ஸ்டிஃபா நிக்குது. நான் அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸா இருக்கு. எஸ். அதுவும் அந்த பிளாக் கலர் மாதிரியான சாரி கோதுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா லுக்கிங் லைக் a wow அப்படினு சொல்றாங்க. நைஸ் மேம், நைஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்ததுல இருந்து நான் கேட்க நினைச்சேன், இதெல்லாம் இந்த எல்லாமே வந்து தனித்தனி ஸ்டெட் எடுத்து ஒன்னா சேர்த்து ஒட்டி வச்சு இந்த ராஜாக்கள்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பீஸ். இது ஆக்சுவலி ஒரு வெரி மாடர்ன் பீஸுங்க. இட்ஸ் a டிசைனர் பீஸ். இந்த ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு சவேரா ஹோட்டல்ல ஒரு கடை இருக்கு. அந்த லேடி எனக்கு தெரிஞ்ச லேடி. ஸோ அவங்கள ஒரு எக்ஸிபிஷன்ல பார்த்தேன். அண்ட் இந்த பியூட்டிஃபுல் யூனிக் பீஸ் அவங்க வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஆக்சுவலி ஜூட் மெட்டீரியல், கோணி பை தைக்கிற மெட்டீரியல். அதோட த்ரெட்ஸை வந்துட்டு இப்படி ஃபிளாட் சணல்னு சொல்லுவாங்களே, அந்த த்ரெட்ல வந்து அந்த த்ரெட்ல வந்துட்டு இந்த சார்ம்ஸ் ஒட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப டெலிகேட் பீஸ் பிகாஸ் இது இட் கேன் கம் அவுட், பட் இட் லுக்ஸ் ஸோ அமேசிங். இது அத்தனை அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டிருக்கேன். எனி பிளேன் கலர்ட் சாரி மேல அவ்வளோ தூக்கி காட்டும். I'll just wear it on this to show you. கோல்ட் அண்ட் சில்வரை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நைஸ். குயின் ஆஃப் இங்கிலாந்து மாதிரி. ஓ மை காட். நைஸ் மேம், நைஸ். எங்களுக்கு அப்போ தெரியல, சிம்பு சொன்ன மாதிரி அப்போ தெரியல, இப்போ தெரியுது, பேசாம வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்ததுல இருந்து இந்த ஒரு பீஸ் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இது என்ன, இது நெக்லஸா இல்ல பிளவுஸா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்றேன். இது வந்து இன்ஸ்பிரேஷனே வந்துட்டு தீபிகா படுகோன். ஆக்சுவலி நான் தீபிகாவோட ஒரு போட்டோ பார்த்தேன், சரிங்களா? அதுல வந்துட்டு ஒரு புஸ்டியர் பிளவுஸ் போட்டு ஒரு ஒயிட் சாரி போட்டு ஒரு ஃபுல் பேர்ல்ஸ்ல எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேப் மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்கணும், ஆனா சீப்பா வாங்கணும், ஸ்மார்ட்டா வாங்கணும். நான் வந்து எங்கே போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ரொம்ப தேடினேன். அப்புறம் இது கிடைச்சது. ஓகே, எங்க கிடைச்சது? எந்த ஆன்லைன்ல கிடைச்சது? நீங்க கெஸ் பண்ணுங்க, நான் எங்க வாங்குவேன். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு ஒரு மிந்த்ரா, நைக்கா, ஒரு அந்த மாதிரி வெப்சைட்? இல்லைங்க, மீஷோல வாங்கினேன். மீஷோ எங்க வரைக்கும் நீ வேலை பார்த்திருக்க பத்தியா? This is more expensive, around 1200 அந்த மாதிரி ஒரு ரேட்ல, because it's quite elaborate. இது நான் போட்டு காட்டுறேன் first. Sure. Stunning ma'am. Actually so stunning. It is really beautiful. இது மட்டும் இது அப்படி சொல்லல, ஒரு Dress போட்டு இது மட்டும் போட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் TRP ல first.
Yeah, this is one of my Nice, nice எனக்கு look. ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல வெளியில Okay. வரதுக்கு. பட் கண்டிப்பா அடுத்த ஒரு பெரிய அவார்ட் Will ஃபங்க்ஷன் be Deepika Padukone. Hopefully. Oh, Deepika. No, sorry, Priyadarshini. நைஸ் மேம் நைஸ். இந்த வீடியோ கண்டிப்பா தீபிகா மேம்க்கு போய் I சேரும் நான் don't know நினைக்கிறேன். about that, but this is one of my favorites. உங்க இன்ஸ்பிரேஷன் எப்படி ஒருத்தவங்களை பாதிச்சிருக்கு பாத்தீங்களா? அண்ட் சோ நைஸ் ஆஃப் யூ. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு பீஸ் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா கொஞ்சம் அழகா ஃப்ளாரல் டைப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் வீவிங் எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த பாம் லீவ்ஸ் வச்சுட்டு Okay, அதுல okay. வந்து செஞ்ச ஒரு பீஸுங்க. Okay. இது நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கலர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப லைட் வெயிட் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கியூட். வாவ் வாவ். ஆக்சுவலி இது நீங்க உப்பு புளி காரம்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னு இல்ல, I நினைக்கிறேன். have not worn it out yet, but I Oh, wore இன்னும் it போடலையா? sometimes. But இது Okay. வந்து ரொம்ப யூனிக் பீஸ் பிகாஸ் இது பாத்தீங்கன்னா பூம்புகார்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஓ. பூம்புகார் ஃபேமஸ் ஹேண்ட்லூம் அண்ட் Yeah. கிராஃப்ட், நம்ம ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு கிராஃப்ட் என்கரேஜ் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஸோ யாராவது ஒரு ஆர்டிசன் பண்ண ஒரு நம்ம தமிழ் ஆர்டிசன் பண்ண ஒரு ஜுவல்லரி பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். அது வந்து நான் ப்ரௌடா போட்டிருக்கேன். வெரி வெரி நைஸ் மேம். இதெல்லாம் நம்ம இதோட வந்து காஸ்ட் எல்லாம் எவ்வளவு வரும்? I think maybe about 200-250 rupees இருக்கும். வெரி சீப்பஸ்ட். நைஸ் லுக். Thank you. ஸோ மேம் இது கொஞ்சம் ரொம்பவே யூனிக்கா இருக்கு. பட் ஏன்னா ஷேப்லெஸ்ஸாகவும் இருக்கு. யா, இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான பீஸ். ஏன்னா இது வந்து ஃபேக் இல்லை, இது வந்து ரியல் பவளம். பவளமோட ஷேப்பே இந்த மாதிரி தான் இருக்கும். Okay, நம்ம என்ன okay. பண்றோம்னா பவளமை பாலிஷ் பண்ணி ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு ஷேப் ஆக்கிட்டு ஒரு ஜுவல்ஸ்ல போடுறோம். ஆக்சுவலா பவளம் வந்துட்டு சீல இருந்து கிடைக்கும் போது இதை லேசா பாலிஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் Okay. ஷேப்ஸ்ல தான் வரும். பட் நமக்கு வந்து ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும். ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும். இது வந்து டர்க்வாய்ஸ், ஓ. டர்க்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் கூட ஆக்சுவலா நேச்சுரல் ஃபார்ம்ல இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் மேல இருந்து பாலிஷ் பண்ணி அது ஷைன் மட்டும் கொண்டு வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். சோ எனக்கு இந்த ரக்கெட் லுக் ரொம்ப இது எங்க பிடிக்கும். இருந்து கிடைச்சது? அவர் ரக்கெட் லேடியா இருக்காரு. ரக்கெட் லுக். பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. இது எங்க மேம்? இது எங்க நீங்க? இது வந்து எங்க அம்மாவோட கலெக்ஷன்ல இருந்து கிடைச்சது. அவங்க எங்க சுட்டது அவங்க எங்க வாங்குனாங்க எனக்கு தெரியாது. I just wear this one and show this one. நாம ஒரு ரக்கட் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. செஞ்சிருவேன். நான் பயந்துட்டேன். நைஸ் மேம், நைஸ் ஆக்சுவலி. ஸோ இதுவும் வந்து அந்த சேம் பவளம் டைப்ல தானே மேம்? இல்ல, இது வந்து டர்க்வாய்ஸ்ங்க. நாங்க பேசணும் இல்ல, டர்க்வாய்ஸ் பீடு. Okay. இந்த டர்க்வாய்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் மினரல். நிறைய இது அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் டர்க்கில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம நார்த் இந்தியால கூட நிறைய பாப்புலரா Okay, இருக்கும். okay. ஸோ இது வந்து இந்த பீட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரிங்ஸ் போட்டு நம்ம வந்து போட்டோம்னா ஒரு சங்கினஸ் கிடைக்கிறது. ஓகே. அந்த சங்கினஸ்ல ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் நீங்க இதை போட்டு சார். நைஸ். ஸோ இந்த பீஸ் போட்டிருந்தேன் ஆக்சுவலி. You can see. பீச் லுக் ஆக்சுவலி, இந்த கோவா லுக் Yeah. சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி. So, இந்த மாதிரி இந்த பீஸ் வந்துட்டு திக்கா க்ளோஸ் டு தி நெக்கா இருக்கும்போது ஒரு லேடியோட பவர்ஃபுல் லுக் கொடுக்கறது ஒரு லேடிஸ்க்கு. நம்ம கூட சைக்கலாஜிக்கலி நம்ம கூட வேலை செய்யறவங்க கூட நம்மள வந்து போல்டா கன்சிடர் பண்ணுவாங்க. Okay, okay, நம்ம okay. டிசிஷன்ஸ் எடுக்கும் போது நம்ம போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பவர் கொடுக்கறது, ஒரு சப்கான்ஷியஸா ஒரு பவர் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லலாம். கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது. ஓகே, நைஸ் லுக். தேங்க்யூ. நைஸ் கலர் ஆல்சோ. Yeah. நீங்க செலக்ட் பண்றதெல்லாம் அதான் சொல்றது, கலர் வைஸும் சரி, அதுல மினரலா ஸ்டோனா அது என்ன இருக்கு பவளம் அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா செலக்ட் பண்றீங்க. இட்ஸ் சச் a gift. தேங்க்யூ டியர். ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு நான் மெர்சல் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து இது என்ன ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் நான் வியர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக பேசுனீங்க, நிறையா கிளாரிட்டியாக நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ குமுதம், ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாவ். எஸ் மேம், நைஸ் நைஸ். ஆக்சுவலி அந்த லுக்கை இனிமேல் நாங்கள் மறக்கவே மாட்டோம். அந்த லுக் யாருப்பா அப்படின்னு கேட்டாலே அவங்க தான் அப்படின்றலாம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸ்நேகிதி. எல்லாரும் ப்ளீஸ் குமுதம் அண்ட் ஸ்நேகிதியை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். RS என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.